எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃபீல்டு வந்து நம்ம ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12 தேக்கு மரம் நடவு போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் மகோகனிமு நம்ம காயா செனங்கிலிசிஸ் மகோகனிமு இப்போ ஆஃப்ரிக்கன் மகோகனி நடவு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று தேக்கு ஒன்று மகோகனி அந்த மாதிரி நடவு போட்டு 12க்கு 12 அடி வித்தியாசத்தில் ஸ்பேஸ் விட்டு நடவு போட்டிருக்கிறோம். இந்த 12க்கு 12 அடி நடவு போட்டதில் நம்ம வந்து 4 மரத்துக்கு இடையில வந்து நம்ம அவக்காடோ செடி வந்து நடவு போட்டுக்கிறோம். 4 மரத்துக்கு இடையில சென்ட்ரலில் அவக்காடோ செடி வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அது 4 மரம். இது இந்த 4 மரத்துக்கு இடையில அவக்காடோ செடி நடவு போட்டிருக்கிறோம். ஒரு அவக்காடோ செடி நடவு போட்டு திரும்ப ஒரு 4 மரத்தை விட்டு அடுத்த 4 மரத்துக்கு இடையில் இன்னொரு அவக்காடோ செடி நடவு போட்டிருக்கிறோம். அதுதான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் மரத்துக்கு மரம் இடையில வந்து ஒரு வாழை, பெரும்பாலும் செவ்வாழை வந்து நடவு போட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த வாழை கொஞ்சம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நிழல் நமக்கு கிடைக்கும். மிளகு செடி வளர்த்துறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நிழல் தேவை. ஸோ அதனால தான் இந்த வாழையை இப்போ நடவு போட்டிருக்கிறோம். ஸோ இதில் வந்து அவக்காடோ ப்ளஸ் வந்து மிளகு செடி நடவு போட போகிறோம். செடி மிளகு கொடி மிளகு ரெண்டுமே நடவு போட போகிறோம். இந்த மழை சீசனில் ஆகஸ்ட் மாதம். இப்போ இருக்கிற தேக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.25 வருஷம் ஆகுது. 25 அடி உயரமெல்லாம் வளர்ந்துருக்கு இது. ஸோ இதனுடைய பார்டர்னு பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது, கொடுக்காப்புளி இருக்குது, தென்னை மரம் வரிசையாக சுற்றிலும் இந்த பார்டருக்கு வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து இயற்கையாக வந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆமணுக்குன்னு சொல்லக்கூடிய கொட்டைமுத்து, சவுண்டால் இது எல்லாமே நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். பார்த்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு வரும்போது நம்ம இயற்கையாக வர மரத்தை எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து அதில் விளையிற அந்த மரத்தில் இருந்து விளையிற தலை குச்சி எல்லாமே நமக்கு வந்து உரமாக பயன்படுது. இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறது அதுதான். தேக்குமு மகோகனி ஏற்கனவே இருக்குது. அதுக்கு இடையில் வந்து அவக்காடோ பிளான் பண்ணியிருக்கோம். 20 அடிக்கு 24 அடிக்கும் 24 அடி வருது அவக்காடோனுடைய டிஸ்டன்ஸு. அது இல்லாமல் ஒவ்வொரு மரத்துக்கு வந்து மிளகு செடி கொடி மிளகு வைக்க போகிறோம். ப்ளஸ் செடி மிளகும் வந்து நாங்கள் எல்லாம் அந்த கேப்பில் எல்லாம் வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கேப்பில் வந்து ஜாதிக்காய் செடி நடவு போடலான்ட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹை டென்சிட்டி ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலில் இது வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கிறோம். நன்றி, வணக்கம்.